வெல்கம். இதுதான் அவர் ஒன் வேர்ல்ட் வீடியோ 3. புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்ஆர் அடியூட் சேனல். ரைட்ரா. ஓகே லெட்ஸ் கோ. எஸ், இந்த வீடியோ நம்ம மைனிங் போறோம். நம்ம மைனிங் போயிட்டு திரும்ப வந்ததா சதி திரும்ப இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, போறோம். டைமண்ட் ஆர்மர் திரும்ப வரும். எஸ் லெட்ஸ் கோ. அடடா நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ மேன். ஓகே ஓகே, இது நல்லா போகுதுல. ஒரு நைட் 10 மணிக்கு காலைல போவோம். லெட்ஸ் கோ. இனி நம்ம போற டைமண்ட் எடுக்கிறோம். இனி நம்ம போற டைமண்ட் ஆர்மர் எடுக்கிறோம். எஸ், சிறிது நேரம் கழித்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனிங் பண்ணதுக்கு நல்ல ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும். கேவுக்கு அங்க பஞ்சம் எக்கச்சக்கமான கேவ் இருக்கு. இருந்தாலும் கண்டுபிடிப்போம். அட பாருங்க, அது கேவ் நினைச்சுன்னு வந்தா அது கேவே இல்ல. இருங்க, உள்ள எதுனா இருக்குமோ? உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. சே. ஓகே ஓகே, இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்கு. சின்னதாகும் நினைச்சேன், ஆனா டீப்பா தான் போகுது. அயன் கேன் எதுனா இருக்காடா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. சும்மாவே நமக்கு அயன் கிடைக்கும். எப்பப்பெல்லாம் நம்ம தேரமோ அப்பதான் நமக்கு அயனே கிடைக்காது. கரெக்டா? ஐயோ பேட்டுங்க, என்ன தம்பி தனியா சுத்தி நிக்கிற? வேண்டாம் பாருங்க. இவனுதான் நினைச்சிட்டே இந்த என்னடா கேவ் ரொம்ப இருட்டா இருக்கு, நிறைய ஜாம்பி சொல்ல ஸ்பானா இருக்குமேனு இங்கதான் கொத்தா இருக்கானுங்க. ஓகே நண்பர்களே, அந்த கேவ்ல இந்த கேவ்ல ஒண்ணுமே கிடையாது. வேற எங்கன்னா போய் தேடி பார்ப்போம். இந்த கேவ்ல என்ன இருக்கு? அடப்பாய், ஜாம்பி இருக்குங்க. எதை தேடி வந்தோமோ அது மட்டும் இருக்காது, மிச்சம் எல்லாத்தையும் இருக்கும். நண்பர்களே, இந்த இடத்துல நிறைய கோல் இருக்கு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். எனக்கு இந்த கேள்வி எக்கச்சக்கமான கோல் இருக்கு. எப்பப்பெல்லாம் கோல் தேரமோ அப்பெல்லாம் கோல் கிடைக்காது. எப்பப்ப தெரியலையோ அப்பதான் கிடைக்கும். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம நேரா ஸ்ட்ரெயிட்டா கீழே இறங்கிடுவோம். ஏன்னா நம்ம டைமண்ட் ஆர்மரோட்ட திரும்பி போனா போவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டா கீழே இறங்கிடுவோம். நண்பர்களே, தோண்டி கீழே இருக்கிற பெட் ராக்கே வந்துட்டேன். ஆனா நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்கல. சின்ன ஒரு கேவ் கூட கிடைக்கலடா. ஐயோ. ரைட், அப்படியே தேடிட்டு போயிட்டே இருப்போம். கேவ் கிடைக்கிற வரைக்கும். கேவ் கிடைச்சா அயன் கிடைக்கும். ஆனா அயன் கிடைச்சா டைமண்ட் கிடைக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை தான். ஏங்க ரொம்ப நேரமா மைனிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வரைக்கும் ஒரு கேவ் கூட கிடைக்கலங்க. எனக்கு தெரிஞ்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம சர்ஃபேஸுக்கே போயிட்டு ரேண்டமா இருக்க கேவ்ல போவோம். ரிட்டர்ன் போவோம். வேற வழி கிடையாது. நண்பர்களே, ஒண்ணுமே கிடைக்கல இது வரைக்கும். அட போங்கடா, கடுப்பாகுதுடா எனக்கு. டைமண்ட் ஆயிரம் தேடி கிடப்பானுங்க. நான் இன்னும் கேவே தேடி கிடக்குறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. ரைட்ரா. வரண்டாங்க கொய்யால அண்ணன் என்ட்ரி கொடுத்துட்டு கீழே லேபிக்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. கட்டா போட்டோம்னா ஏய், என்னடா அங்கேயும் ஒண்ணுங்கணும். டேய் சத்தியமா சொல்றேன், போங்கடா. கடுப்பேத்தினீங்கடா. டைமண்ட் கனவாக போயிடும் போலயே. வேற எதனா கூட கான்செப்ட் எடுத்துருக்கலாம். நான் தான் டைமண்ட் எடுக்கலாம்னு ஒரு ஆசையில வீடியோ பண்ணலான்னு வந்துட்டேன். ஓகே, நெவர் கிவ் அப் வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இன்னமும் மைனிங் போலாம். நண்பர்களே, நாடு விட்டு நாடு வந்துனுக்குறோம். ஜஸ்ட் ஃபார் டைமண்ட்ஸ். கீழே கூட ஒண்ணும் இல்ல. ரைட்ரா. ஐயோயோ, இது சின்ன ஐலாண்டுங்க. இங்க போய் வந்தோம் பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல இடத்த பார்த்து வீடுல கட்டி இருக்கணும். நான் தான் பிளானே இல்லாம அந்த இடத்துல வீடு கட்டிட்டேன். இப்ப அந்த இடத்துல கேவ் கூட இல்லாம அழிஞ்சுன்னு பாருங்க. நீங்களும் இதே தப்பு பண்ணாதீங்க. இந்த இடத்துல கேவ் இருக்கும், அந்த பக்கத்துல வீடு கட்டுங்க. அது உங்களுக்கு போக போகதான் புரியும். ஓகே ஓகே ஓகே, ஒரு கேவ் இருக்கு. வர நாங்க ஒய்யால எவன் வந்தாலும் தூக்கி சொருவ வேண்டிதான் இன்னைக்கு. இங்க ஒரு அயன் இருக்குங்க. ரைட்ரா, இப்பதானே ஒரு மனசு திருப்தியா மைனிங் பண்ணியிருக்கோம். எஸ், இப்பதான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. வரண்டாங்க கொய்யால. சாவுடா தம்பி. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா? அது பண்ணலையா? சாவுடா. ஐயோ, குச்சி சாத்தான். டாய் கொய்யால, சாவுடா. இவனை பார்த்தாவே பயமா இருக்குங்க. ஷீல்ட வேற வச்சு தாழ்ட்டான் கம்யூனிட்டி பையன். நண்பர்களே, இந்த கேவல பெருசா ஒண்ணும் இல்ல. சுத்தி வந்ததுக்கு ஏதோ வந்து இருக்கும். ஏன்னா இது வாய்க்க எது தேடி போறோமோ அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அது கேம்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. ரைட், இதை முடிச்சாண்டு திரும்பி போயிடலாம். நண்பர்களே, கேவ் தேடி எங்கேயோ வந்துட்டோம். ரைட்ரா, வந்ததுக்கு இந்த மரத்தியாடு கலெக்ட் பண்ணிட்டு போலாம். ஆக்சுவலி இந்த லீஃப்ல வச்சு செம்மையா டிசைன் பண்ணலாம். இந்த மரக்கட்டியை வச்சு நல்லா டிசைன் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரீ இன் மைன்கிராஃப்ட்னு சொல்லலாம். உங்களுக்கும் மைன்கிராஃப்ட்ல எதுவுமே திங்ஸ்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க.
கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏத்த மாரி பெர்ஃபெக்ட்டா அது மாதிரி வீடியோ போட முடியும். அண்ட் வழக்கம் போல இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ ரெடி பண்ண. எஸ், கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்கு. ஆனா இதுவும் வந்து எனக்கு ஏதோ நம்பிக்கையில ஏதோ கிடைக்கும்னு. ஆனா எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் இருக்கு, அது மட்டும் தெரியுது. பாத்துக்கலாம். தம்பி தம்பி இருக்குடா, ஒருத்தன வாங்கடா. டேய் எல்லாம் ஒருத்தன வந்து எப்படி அடிக்கிட்டு ஐயோ பத்த வச்சிட்டாங்க. சாவுடா சாவுடா சாவுடா. செத்துட்டான். ஓகே, இந்த தண்ணி இருக்குது கொஞ்சம் நல்லதாவே இருக்கு. ஏன்னா வர ஜாம்பிஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கீழே தள்ளி விடுது. ஓகே ரைட், உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லீஃபை கலெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல லீஃபை கலெக்ட் பண்ணல, மார்க்கெட் மட்டும் தான் கலெக்ட் பண்ணேன். கொஞ்சம் லீஃப் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ரைட் வரேன்டா. என்ன ஒரே வந்து வில்லேஜஸ் சாம்பியா இருக்கு. ஒரு வேளை வில்லேஜஸ் எங்கன்னா பக்கத்துல இருக்காங்களோ. ஃபர்ஸ்ட் இது உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதான் நம்மளுக்கு வேலையே. போயிட்டு வில்லேஜஸ் இருக்காங்க கண்டுபிடிப்போம். சாங்கடா சாங்கடா செத்து போங்கடா. லைனா வரானுங்க, அப்படியே ஸ்கூல்ல வந்து டீசெண்டா வரும்போது எல்லாம் லைனா வருவாங்க பாருங்க, அது மாதிரி லைனா வரானுங்க சாவடித்து. ஹேய் நானும் உள்ள வரலாம் பார்த்து நேக்கிறேன், வந்து நேக்கிறீங்களாடா, எங்கடா வரீங்க? ஷப்பா சாவடா. ஆனா போய்ங்களா, நாடா இவ்வளோ பேர் இருக்கீங்க. எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த தண்ணியை கலெக்ட் பண்ணிட்டு உள்ள போயிடுவோம். வாங்கடா வாங்கடா, ஒத்தனா வாங்க. டே எல்லாரும் வாங்க கூடாது, ஒத்தனா வாங்கடா. சாவு 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 சாவு. ஐயோ இவனும் நாங்க வந்துனே இருக்கிறானுங்க, எங்கிருந்து வரானுங்க தெரிய மாட்டேங்குது. அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கானுங்க. ஒரு 50 சாமியாவது இருப்பானுங்க போல கீழே உள்ள. டே இப்போ வாங்கடா, ஒத்தனா வாங்கடா. சாவுப்பா தம்பி தம்பி சாவு சாவுடா. ஓகே செத்துட்டான் செத்துட்டான் செத்து போ. இவன் தாங்க எனக்கு மஞ்சள் அத்தினு இருந்தான். எங்கிருந்து வில்லு வருதுன்னே தெரியல. எங்கிருந்து அடிக்கிறான், தோத்த அடிக்கிறான் பாருங்க. ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவனே செத்துருவான். அது பாருங்க, அவனுக்கு சண்டை மூட்டி விடுவோமா? ஒன்னும் இல்லை, அவன் அடிக்கும் போது சாமி நடுவில் வந்துட்டானா, அவன் யாரோ வந்து சாமி மேலே பட்டோம். ஸோ சாமி வந்து ஸ்கர்ட்டான மேலே கடுப்பாயிடுவான். ஆனால் பட மாட்டேங்குது. பட்டிச்சு அடைச்சை சாவிடா. நானும் பார்த்து நேரம் ஒன்று சுடவே மாட்டான். நண்பர்களே அவனுங்களா அச்சிருந்த வேலையாக சொல்லிட்டு நானே உள்ளே இறங்கி வந்துட்டேன். பார்ப்போம் உள்ள எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. உள்ளே ஒரு மிகப்பெரிய கேவே இருக்குங்க. பரவாயில்ல, லாவா இருக்கு. லாவா வச்சே இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணாம இந்த லாவா வச்சே ஜாம்பிஸையும் ஸ்கலட்டானையும் எரிச்சிடலாம். ஓகே நைஸ். ஓகே ஓகே, இந்த இடத்துல அயன் இருக்கு, ஜாம்பிஸும் இருக்கு. கரெக்டாக என்னோட ட்ராப்ல மாற்றி ஏறி நான் பின்னாடி வரத்தேன். தம்பி அப்படியே போப்பா, இன்னும் போப்பா போப்பா. என்னடா அங்கே நினைக்கிற, வாடா தம்பி. இப்போ மாட்டுவான் பாருங்க. ஐயோ என்ன ட்ராப்ல நானே மாட்டிருந்தேன். வாடா வாடா தம்பி வாடா. இதுதான் லாவாவை கொளுத்தி சாவி, லாவா யூஸ் பண்ணி அவனுக்கு சாவடிக்கல ஒரு சுகம். ஓகே, இந்த அயன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். சாவுடா சாவுடா சாவுடா. ஓகே மாட்டினா. ஐயோ வரானே. தம்பி தம்பி வராதா தம்பி தம்பி தம்பி. ரைட்டு. ஷப்பா கொய்யால சாவுடா. இவன் அடிக்கிறான் பாருங்க, எங்க வந்து அடிக்கிறாங்க, எங்க அடிக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. டார்ச் வச்சதுனால தெரியும். ஐயோ சாத்தான். எப்படா நீங்க எப்படா இந்தியா சினிமால வந்து ஒரு வில்லம் போனா இன்னொரு வில்லம் வருவான், அது மாரி ஒருத்தன் போய் ஒருத்தன் வந்து நேரான் இன்னொருத்த வருவான் பாருங்களா. இப்போ அது மட்டும் யாரானு உள்ள இருந்து கவனிட்டா பாருங்க. சாடா தம்பி. இந்த லாவா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வசதியா போச்சு. ரைட்டு. ஐயோ யாரா அவன்? அடம் கோயில எழுத்தியெல்லாம் வச்சுட்டாங்க அவன். ஐயோ கொய்யால இறா வரான். கொய்யால ஒண்ணு சாப்பிட்டு வரண்டா. சரி சாப்பிட்டு வர இறா. கொய்யால கிட்ட போனா பாட்டில் தூக்கி போடுறான். ஐயோ டேய் 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 எழுதி காலி வச்சிடுறா. டேய் ஓடிச்சுடா. ஏங்க என்னங்க பாய்சன் தூக்கி போட்டான் அவன். ஆடா பாவி, எவ்வளோ நேரமா கஷ்டப்பட்டு. நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம்.